நெல் அறுவடை இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ கேமு, லோவோலு, கிளாஸ் ஹார்வெஸ்டருக்கு போட்டியே பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு ஹார்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா களத்தில் இறக்கிக்கிறாங்க. மெய்ஜோ வேனவாஸ் MWCH 110 சொல்லிட்டு இந்த ஹார்வெஸ்டர் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் 110 HP இன்ஜினோட வருதுங்க. இதோட த்ரெஷரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2200 mm, நார்மல் ஹார்வெஸ்டரோட 200 mm அதிகம். அதனால் தானிய சேதாரம் ரொம்ப கம்மிங்க. 1600 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கிரெயின் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹார்வெஸ்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தா 3/4லிருந்து அரை மணி நேரத்தில் ஃபீல்டை பொறுத்து ஒரு ஏக்கர் வந்து கவர் பண்ண முடியுங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6.5 to 7 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 95 சிசிங்க, HST 55 சிசி கொடுத்துருக்குறாங்க. த்ரெஷரோட டைப்பு, ரீலரு இதெல்லாமே மோஸ்ட்லி அப்டேட்டடுங்க. இதனால தான் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் மோஸ்ட்லி எல்லாரும் ஹார்வெஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா வெயிட் பேலன்ஸ் ப்ராப்ளம். அதை வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தானியம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா சேறு ஃபீல்டு ஓட்டுறப்போ வண்டி வந்து ஒரு சைடாக சாயாதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ட்ராக் அகலம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்வெஸ்டரோட 50 mm கூட கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பதியாதுங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸோட பார்த்தீங்கன்னா மற்ற ஹார்வெஸ்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹார்வெஸ்டர் பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஹார்வெஸ்டர் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.